பேரன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய தளபதியின் நிழலாய் நிஜமாய் பல்வேறு நிலைகளில் களங்களை விளக்கமாக நின்று இயக்கத்தின் பொதுச் செயலாளராக வழிநடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் ஆனந்த் அவர்களே, நான் தன்னை இணைத்துக் கொண்ட நாள் தொட்டு இந்த இயக்கம் விழுதுவிட்டு வளர வேண்டும் என்று நாளும் உழைத்துக் கொண்டிருக்கிற அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே, தொடர்ந்து தொய்வில்லாமல் இயக்க பணிகளை ஆற்றுவதன் மூலமாக தொண்டர்கள் நெஞ்சத்தில் நீங்காத இடம் பெற்றிருக்கிற அண்ணன் ஆதவ் அர்ச்சனா அவர்களே, என் அன்புக்குரிய அருமை சகோதரர் ராஜ்மோகன் அவர்களே, மரிய வில்சன் அவர்களே, அண்ணன் BS பாபு அவர்களே, ஒரு மாவட்ட கழக செயலாளர் என்றால் எப்படி பணியாற்ற வேண்டும் என்று மற்றவர்களுக்கு உதாரணமாக பணியாற்றி கொண்டிருக்கிற என் அருமை சகோதரர் சிவா அவர்களே, மாவட்ட கழக செயலாளர்கள் அருமை சகோதரர் தனிகா அவர்களே, பிரபு அவர்களே, கூற்றுடன் எதிர்வரினும் கூடி எதிர்க்கிற ஒரு ஆற்றல் படை எப்படி இருக்கும் என்பதை நாட்டுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய பெரம்பூர் தொகுதியினுடைய செயல் வீரர்களே, வீராங்கனைகளே, நண்பர்களே, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் எப்படிப்பட்டவர் என்பதை ஒரு சில வரிகளில் நான் சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். 2011 தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருமா, அதிமுக ஆட்சிக்கு வருமா என்று நினைத்திருந்த நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு காரணமே தளபதி விஜய் தான் என்பதற்கு நான் பல்வேறு உதாரணங்களை சொல்ல முடியும். தளபதி சொன்னார், அன்றைக்கு நாம் கட்சி இல்லை, இயக்கம் இல்லை, ஆனால் நாம் வைத்திருக்கிற மக்கள் இயக்கத்தின் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திமுகவுக்கு வேலை செய்யுங்கள் என்று சொன்னதன் காரணமாக பில்லிவாக்கம் தொகுதியிலே அன்றைக்கு பூக்கடை குமார் போன்ற மாவட்ட கழக இப்போது மாவட்ட கழக செயலாளராக இருக்கின்றவர்கள் ஆற்றிய பணியின் காரணமாகத்தான் 10,000 வாக்கு வித்தியாசத்திலே பேராசிரியர் அன்பன் அவர்களை நான் வெற்றி கொள்ள முடிந்தது. நான் இதை சொல்லுவதற்கு காரணம், வெட்டிவா என்றால் கட்டி வருகிற கட்டிடம் காளைகளை கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் இயக்கமாக இன்றைக்கு தளபதி நம்மை வளர்த்துக் கொண்டிருக்கிறார். யாரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டுமோ அவரை வீட்டுக்கு அனுப்புவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். யாரை கோட்டைக்கு அனுப்ப வேண்டுமோ அவரை கோட்டைக்கு அனுப்புவதற்கு நம்முடைய தொண்டர்கள் தயாராகிவிட்டார்கள் என்பவருடைய அடையாளம் தான் இந்த பெரம்பூர் செயல்வர் கூட்டம். இந்நாள் நன்னாள், இந்நாள் பொன்னான திருநாள், அரசியல் மாற்றத்தில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துகிற நாளாக இந்த பெரம்பூர் செயல் வீரர் கூட்டத்தை நான் கருதுகின்றேன். 2500 உறுப்பினர் கையிலே கொடுத்து நீதி முடித்து வா என்று சொன்ன தளபதிக்கு சிறப்பு சேர்க்கிற விதத்தில் 44,000 உறுப்பினரை சேர்த்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு மாவட்ட கழக செயலாளரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். உங்கள் உழைப்பால் உங்கள் தியாகத்தால் எந்த கைமாறும் கருதாமல் மாசு மறுபற்ற நீங்கள் ஆற்றக்கூடிய அந்த பணிகளால் கோட்டையிலே கோலோச்சுகிற கோமானாக தளபதி விஜய் அவர்களை நாம் பார்க்க போகிறோம். அவர் சொன்னார்கள், நம்முடைய அண்ணன் BS பாபு சொன்னார், கோட்டையிலே கொடியேற்றுகிற நாள் அதிக தொலைவில் இல்லை என்று சொன்னார்கள். இன்றைக்கு மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள், ஏற்றத்தை விரும்புகிறார்கள். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றால் விடமாட்டேன் என்று சொல்லுகிற அந்த உரிமை ஆற்றல் தளபதி விஜய் தவிர தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தலைவருக்கும் இல்லை. அவர் வருவார், வந்து கொண்டிருக்கிறார், வந்து களத்தில் நிற்பார், மோதிப்பார், இப்படி தோற்கின் எப்படி வெல்லும் என்று காத்திருக்கிற தொண்டர் கூட்டம் தயாராக இருக்கிறது. தளபதி விஜய் அவர்கள் நல்லது செய்வார், நல்லவர், வல்லவர், மீண்டும் ஒரு எம்ஜிஆரை பார்க்க விரும்புகிறோம் என்று மக்கள் விரும்புகிற ஒரு மாபெரும் தலைவரை ஆட்சி கட்டிலே அமர்த்தி பார்க்கிற இந்த செயல் வீரர் கூட்டத்தில் நான் கலந்து கொள்வது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.